அதாவது மனிதர்களுடைய உணவு எப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் முதல்ல என்ன சொல்றாங்க, மனிதர்கள் வந்து ஏதோ ஆப்பிரிக்காவுல பொறந்து தான் உலகம் முழுக்க பரவுனாங்க அப்படி சொல்றாங்க. அப்ப இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுல தான் அதுவும் தென் தமிழ்நாட்டுல லெமுரியா கண்டம் இங்கே தான் மனிதர்கள் தோன்றினாங்க, உலகம் முழுக்க பரவுனாங்க அப்படி. அப்போ மனித இனங்கிறது ஒண்ணு தான். அப்போ மனித இனம் எல்லா மனித இனமும் ஒரே உணவை தானே சாப்பிடணும். ஏன்னா ஒரே இடத்துல தோன்றி தான் இந்த உலகம் முழுக்க பரவியிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு மாடு எடுத்துக்கோங்க. அந்த மாட வந்து உலகத்துல வேற எங்கேயுமே மாடு இல்ல. தமிழ்நாட்டுல தான் மாடு இருக்கு. அப்ப இந்த மாடு தான் இப்போ உலகம் முழுக்க இப்போ பரவிடுச்சு. எல்லா இடத்துக்கும் போயி இப்போ உலகம் முழுக்க மாடுகள் வந்துருச்சு. ஆனா அந்த மாடுகள் முதல்ல இந்த வந்து தமிழ்நாட்டுல தான் இருந்துச்சு அல்லது ஆப்பிரிக்காவுல தான் இருந்துச்சு. அங்கருந்து தான் உலகம் முழுக்க பரவிச்சு அப்படின்னா, அப்ப அந்த மாடுகள் வந்து சாப்பிடுற உலகம் முழுக்க எல்லா மாடும் ஒரே உணவ தானே சாப்பிடணும். அது மாரி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா எல்லா மாடும் ஒரே உணவ தான் சாப்பிடுது. புல்ல தான் திங்குது. அப்போ அவைகளுடைய உணவ பாருங்க. ஒரு பொதுவா இருக்குது பாருங்க. அப்போ அதுலேருந்தே அவைகளுடைய உணவு அது. இப்போ ஜப்பான்ல இருக்கிற மாடு காய்கறிகள சாப்பிடும், புல்லு திங்காது. அது மாரி அமெரிக்காவுல இருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பழங்கள தான் சாப்பிடும். அது காய்கறிகளையோ, புல்லையோ திங்காது. அப்படின்னு இருக்கா? இல்ல. எல்லா மாடும் எந்த ஒரு குளிரா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, அது பாலைவனத்தில இருக்கிற மாடா இருந்தாலும் சரி, ஒரே புல்ல தான் திங்குது. அதில எந்தவித மாற்றமும் இல்ல. அப்படி இருக்கும்போது, மனிதர்கள் பாருங்க. தென்னிந்தியாவுல இருக்கிற தென் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தென்னிந்தியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரிசி சாப்பிடுறாங்க. வட இந்தியாவுல போனா கோதுமை சாப்பிடுறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவுக்கு போனா, அவங்க மைதா சாப்பிடுறாங்க. சைனாவுல போனா நூடுல்ஸ் சாப்பிடுறாங்க. இதிலேயே பாருங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான தன்மை இல்ல பார்த்தீங்களா? அப்ப இது இது வந்து இது மனித உணவே கிடையாது. அரிசி சாப்பிட முடியாத வட இந்தியர்கள், கோதுமையை உணவாக ஏற்றுக்கொள்ள முடியாத தென்னிந்தியர்கள். மைதாவை உணவாக ஏற்றுக்கொள்ள முடியாத பெரும்பாலான மக்கள். மைதாவையே உணவாக சாப்பிடுகிற ஐரோப்பியர்கள். அப்புறம் தென் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா, குறு நம்மலாம் கடந்த காலத்தில 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் மாமிசமே சாப்பிடுவோம். ஆனா, இப்போ ஒரு மாடு புல்ல திங்குதுன்னா, டெய்லி அது புல்ல தான் திங்குது. என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து புல்ல திங்குது அப்படி கிடையாதுல்ல. டெய்லி புல்ல திங்குதுல்ல. அப்ப நம்ம டெய்லி மாமிசம் தான் நமது உணவுன்னா, நம்ம டெய்லி மாமிசம் சாப்பிடணும்ல. ஏன் சாப்பிட மாட்டேன்றோம்? அது நம்முடைய உணவு இல்ல. எல்லாரும் மாமிசமும் சாப்பிட்றதில்ல. இப்ப தான் அது பெருகிட்டே வருது. சைவ உணவு, சைவ பிள்ளைமார், அப்புறம் வந்து பிராமணர்கள், இவங்கலாம் மாமிசம் சாப்பிட்றதில்ல. இப்படி சைவ முதலியார் இப்படி ஒரு குரூப்பு. அது மாரி சைவ சைவம்னு சொல்லிட்டு ஒரு சைவம் அப்படி சரி தெரில. அப்படி மாமிசம் சாப்பிடாதவங்க இப்போ வந்து ராஜஸ்தான்ல கூட இருக்காங்க. மாமிசம் சாப்பிடாதவர்கள். அப்படி பார்க்கும்போது, மாமிசம் தினமும் சாப்பிட்றதில்ல. எல்லா மக்களும் உலகத்தில இன்னைக்கு தான் அது அதிகரித்து விட்டது. தினசரி உணவாக மாறிக்கொண்டு வருகிறது தவிர, அது அப்போ என்னைக்குமே ஏன் அது இல்ல அப்படி இருக்கும் அந்த வகையில வந்து, அப்போ மாமிசம் பொதுவான உணவுன்னு எல்லாருமே உலகத்தில உள்ள எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு எது அப்படின்னா, காய்கறிகள், பழங்கள் தான். உலகத்தில உள்ள எல்லாருமே சாப்பிடுவாங்க. டெய்லி பழம் எப்போ டெய்லி பழம் சாப்பிட்றாங்கன்னா, கிடைச்சா சாப்பிடுவாங்க. அந்த மாரி பழம் சாப்பிட்றதுக்கு டெய்லி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. டெய்லி சாப்பிட முடியும். பழம் வந்து டெய்லி சாப்பிட முடியும். காய்கறிகளும் டெய்லி சாப்பிட முடியும். ஆனா, டெய்லி பழம் சாப்பிடுவோம். ஆனா, டெய்லி காய்கறி நம்மளால கண்டிப்பா சாப்பிட முடியும். உலகத்தில உள்ள எல்லாருமே டெய்லி காய்கறி சாப்பிடுறாங்க. எல்லா காலத்திலயுமே சாப்பிட்ட உணவு காய்கறி தான். சைனாக்காரங்களும் காய்கறி சாப்பிடுறாங்க. வட இந்தியர்களும், தென்னிந்தியர்கள், அமெரிக்காக்காரங்க, இங்கிலாந்துக்காரங்க, ஜப்பான் எல்லாருமே காய்கறி சாப்பிடுறாங்க. காய்கறி சாப்பிடுறாங்க. அரிசி வந்து எப்படி தென்னிந்தியர்கள் மட்டும் தான் சாப்பிடுறாங்க. அரிசி வந்து உலகத்தில அங்கங்க கொஞ்சம் சாப்பிடுறாங்க. கோதுமைங்கிறது நம்ம தென்னிந்தியர்கள் சாப்பிட மாட்டேன்றாங்க. இப்ப தான் அது அதிகரித்து விட்டு, முன்னாடி அப்படி இல்ல. அதுமாரி அரிசியே பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நம்ம சாப்பிட்டோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அரிசி சாப்பிடல. எப்போ பம்பு செட் வந்ததோ, அப்ப தான் தண்ணீர் நம்ம நெறைய இறைக்க முடியும். அப்ப தான் அரிசிய வந்து உற்பத்தி பண்ண முடியுது. நெல் வயல்ல எப்பவும் தண்ணீர் நிரம்பி இருக்கணும். அதனால தான் முன்னாடி நம்ம கேழ்வரகு, சோளக்காடி, சோளக்கூழு இந்த மாரி குடிச்சிட்டு இருந்தாங்க. எப்போ பம்பு செட் வந்ததோ, அப்ப தான் நெல்லை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து எல்லோருமே உலகத்துல இருக்கிற எல்லா காலத்திலயுமே எல்லாருமே சாப்பிடுகிற உணவு. இன்னைக்கும் சரி, அன்றைக்கும் சரி, இனிமே வருகிற என்றைக்கும் சரி. எல்லா காலத்திலுமே மனிதர்கள் எந்த உணவை சாப்பிடுவார்கள்? உலகத்துல இருக்க அனைவருமே காய்கறிகள தான். காய்கறிகள தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ காய்கறிகள் தான் மனிதர்களுடைய உணவு. பழங்கள் தான் மனிதர்களுடைய உணவு. இலைத்தழைகள், கீரைகள் இதுதான் மனிதர்களுடைய உணவு. உலகத்துல இருக்கிற எல்லாருமே சாப்பிடக்கூடியது கிழங்குகள். அப்ப அதுதான் மனிதர்களுடைய உணவு. அ
அப்படி பார்க்கும்போது அரிசி வந்து உலகத்துல உள்ள எல்லாரும் சாப்பிடல. அது மேல கோதுமைங்கிறதும் உலகத்துல உள்ள எல்லாருமே சாப்பிடல. ஆ அதுபோல பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து ஒரு கடந்த காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அரிசினா என்னன்னு தெரியாதவங்க அந்த உலகத்துல இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது, இதெல்லாம் மனித உணவு கிடையாது. மனி ஒரு உணவுன்னா என்னன்னா, உலகத்துல இருக்க அந்த ஒரு உயிரினம் ஒரு ஒரு உயிரினத்தின் உணவு எது அப்படின்னா, ஒரு உயிரினம் உலகம் முழுக்க இருக்கு அப்படின்னா, உலகம் முழுக்க இருந்தாலும் அவைகளின் உணவு மாறுவதில்லை. நீங்க உலகம் முழுக்க சிங்கங்கள், புலி இருந்தாலும் அதோட உணவு மாமிசம் தான். மாடு உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, பாலைவனத்துல இருந்தாலும் சரி, பனிப்பிரதேசத்துல இருந்தாலும் சரி, அதோட உணவு புல்லு தான். அதோட உணவுகள் மாறப்போறதில்ல. அதுபோல ஆடுகளும் அப்படிதான். உலகம் முழுக்க எங்க இருந்தாலும் அதோட உணவு ஒண்ணு தான். ஆனா மனிதர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உணவு மட்டும் ஏன் மாறுது? இப்ப அரிசிய சிலர் சாப்பிட மாட்டேன்றாங்க. ஆனா உலகத்துல எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு எது? உணவுல ஒற்றுமை. உணவுல தேடுங்க ஒற்றுமை. எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு எது? அந்த உணவு தான் மனிதர்களை ஒன்றுபடுத்துகிற, நாமெல்லாம் ஒன்று என்று நம்மை உணர வைக்கிற உணவு எது? காய்கறிகள் தான். மாமிசம் நமது உணவுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அங்கேயே மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ ஒரு சிலர் அது எங்களுடைய உணவு. அப்போ அந்த உணவு வந்து மாட்டுக்கறி அல்லது இறைச்சிங்கிற ஒரு உணவு மனிதர்களை வேறுபடுத்துது. இறைச்சி தான் எனது உணவு. அது எனது உரிமை அப்படிங்கும்போது, இன்னொருத்தர் இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அப்போ சாப்பிடக்கூடாதுங்கிறவங்களுக்கும், சாப்பிட்றலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த வேற்றுமையை ஏற்படுத்துகிறது. மாமிசம் மனிதர்களிடையே வேற்றுமையை ஏற்படுத்துகிறது. நீங்க காசிக்கெல்லாம் போனீங்கன்னா, அங்க மாமிசமே சாப்பிட முடியாது. அப்போ சாப்பிட்றவங்களுக்கும், சாப்பிடாதவங்களுக்கும் இங்க வேற்றுமை ஏற்பட்டு விடுகிறது. அப்போ பிராமணர்கள் அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. தென்னிந்தியாவுல இருக்கிறவங்க. பிற சாதியினர் மாமிசம் சாப்பிடுவாங்க. இதுதான் பிராமணர்களுக்கும் உணவுல ஏற்படுற வேற்றுமை தான் பிராமணர்களுக்கும், பிறருக்கும் ஏற்படுகிற இடைவெளிக்கு காரணமா இருக்கு. அப்போ அந்த உணவு இருக்குல்ல, மாமிசம் என்கிற உணவு மனிதர்களுக்கே ஆனா பிராமணர்களும், பிற சாதியினரும் சாப்பிடக்கூடிய உணவு எது? காய்கறிகள். அப்போ பிராமணர்களும், பிற சாதியினரும் எங்க ஒன்றுபடுறாங்க? காய்கறிகள் அவர்களை சேர்த்து வைக்கிறது. பழங்கள் அவர்களை சேர்த்து வைக்கிறது. மாமிசம் தான் உனது உணவு எனும் பொழுது, அது உங்களை பிரித்து வைக்கிறது. அரிசி தான் எனது உணவு எனும் பொழுது, வட இந்தியர்களையும், தென்னிந்தியர்களையும் அது பிரித்து வைத்துகிறது. வட இந்தியர்கள் எங்களது உணவு கோதுமை என்கிறார்கள். தென்னிந்தியர்கள் எங்களுடைய உணவு அரிசி என்கிறார்கள். அதனால நம்மை பிரித்து வைக்கிற உணவு எது? அது மனித உணவு கிடையாது. அதனால நம்மை எல்லாம் சேர்த்து வைப்பது, நமக்குள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய உணவு எது? அதுதான் வந்து மனிதர்களுடைய உணவு. அப்ப பிற உயிரினங்களுக்கு வந்து நோய்கள் வருவதில்லை. அவைகளுடைய உணவே உலகத்துல இருக்கிற எல்லா மாடும் புல்ல தான் திங்குது. அதனால உலகத்துல இருக்கிற எந்த மாட்டுக்கும் நோய்கள் வருவதில்லை. மனிதர்களோட சேர்ற மாடு இருக்கலாம். மனுஷங்க வளர்க்குறாங்க பார்த்தீங்களா? மனிதர்கள் போடுற இந்த கழனி தண்ணி இதெல்லாம் குடிக்கிற மாட்டுக்கு தான் நோய் வருதே தவிர, காடுகளில் வாழ்கிற மாடுகளுக்கு நோய்கள் வருவதில்லை. பச்சையாகவே சாப்பிடும். அப்போ மனிதர்களுக்கு ஏன் நோய் இது? இப்போ வந்து மனிதனுடைய உணவு எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். காய்கறிகள் தான் மனிதனுடைய உணவுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா மனிதர்களும் சாப்பிட்றாங்க. அந்த காய்கறிகள் தான் மனிதர்களின் உணவு என்னும்போது, அதில் மனிதர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு விடுகிறார்கள். இல்ல இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே காய்கறி சாப்பிட்றாங்க. ஆனா மாமிசம் தான் மனித உணவுன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க, "இல்ல மாமிசம் நாங்க சாப்பிட மாட்டோம்" அப்படி சொல்லுவாங்க. அதில வந்து வேறுபாடு. அதிலயே பார்த்தீங்கன்னா, தவளையெல்லாம் இப்ப சீனாக்காரங்க சாப்பிட்றாங்க. மத்தவங்க யாரும் அத சாப்பிட்றதில்ல. அருவருப்பா பார்க்குறாங்க. அப்போ அவங்கள ஒரு சீனாக்காரங்களோட நீங்க ஒன்று சேர முடியாது. அவங்க டேபிள்ல உட்கார்ந்து உங்களால சாப்பிட முடியாது. டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு மத்த நாட்டுக்காரங்க முகம் சுளிப்பாங்க. அருவருப்பா இருக்கும். பச்சை பச்சையா புழுவெல்லாம் சாப்பிட்றாங்க. வாந்தி வந்துரும். அதனால அது வந்து அப்போ சைனாக்காரங்களையும் மத்த நாட்டு மக்களையும் பிரிக்குது. அதுவே காய்கறி தான் மனிதனுடைய உணவு அப்படின்னா எல்லாரும் ஒண்ணாயிடலாம். எல்லாரும் ஒரே டேபிள்ல முகம் சுளிக்காம பழங்கள் தான் உணவு, கிழங்குகள் தான் உணவு, கடலைகள் தான் உணவு அப்படிங்கும்போது அது மனிதர்களை சேர்த்து வைக்கிறது. சரி அப்போ நோய்களுக்கு என்ன தீர்வு? நோய்களுக்கும் தீர்வு இருக்கணும். இப்போ பிற உயிரினங்கள் இப்போ ஒரு மாடு இருக்கு. உலகம் முழுக்க அது புல்ல தான் திங்குது. அப்படி இருக்கும்போது உலகத்துல எந்த மாட்டுக்கும் வந்து நோய்கள் வரும். காரணம் பச்சையா திங்குது. நீங்க மாடுகளுக்கு புல்ல அவிச்சு போடுங்க, உப்பு போட்டு சமைச்சு போடுங்க. அது சாப்பிட்டா மாடுகளுக்கே நோய் வந்துரும். அதுபோல மனிதர்கள் வந்து காய்கறிகள் தான் மனிதனுடைய உணவு. காய்கறிகள் தான் உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஒன்றிணைக்கிறது. ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே காய்கறி சாப்பிடுறாங்க. அப்படின்னா, அப்ப மனிதர்களுக்கு ஏன் நோய்கள் வருகிறது? மனிதனுடைய உணவிலே நமக்கு தீர்வு இருக்கணும். அத நம்ம பச்சையா சாப்பிடணும். அப்பதான் நமக்கு நோய்கள் வராது. நம்ம அவிச்சு, சமைச்சு, உப்பு போட்டு சாப்பிட்றனால தான், மசாலாலாம் சேர்க்கிறனால தான், உப்பு, புளி, காரம்லாம் சேர்க்கிறனால தான் நமக்கு நோய்கள் வருகிறது. அதனால வந்து மனிதர்கள் வந்து காய்கறிகள பச்சையா சாப்பிடணும். நம்மகிட்ட இருக்கு. செலவே இல்லாத ஒரு வழிமுறை இருக்கிறது. நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள.
அதனால் வந்து நீங்கள் காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்க. தினசரி பீட்ரூட்டு, கேரட்டு, பழங்கள், கிழங்குகள் எதை உங்களால் பச்சையாக சாப்பிட முடியாதோ அதைத்தான் நீங்கள் வேக வைக்கணும். கருணக்கிழங்க உங்களால் பச்சையாக சாப்பிட முடியாது. அதை நீங்கள் வேக வச்சுருங்க. அதுமாரி வேறு ஏதாவது உங்களால் பச்சையாக சாப்பிட இப்போ பாகற்காயெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியும். கொஞ்சம் சாப்பிட முடியும். இல்லை அதை லைட்டாக வேக வச்சா ஒன்று சாப்பிட்லாம். அந்த மாதிரி வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். பச்சையானாலும் சாப்பிடவே முடியாது அப்படின்னா சரி அப்போ வேக வச்சுக்கோங்க. உப்பு மட்டும் போட்டுறாதீங்க. இது இப்படித்தான் வந்து நம்ம தேவையில்லாமலாம் வேக வைக்கிறோம். இஷ்டத்துக்குலாம் வெண்டைக்காவெல்லாம் வேக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தக்காளி பழத்தையும் வேக வச்சுக்கிட்டு இருக்கிற, அந்த மாதிரி வெங்காயத்தையும் வேக வச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் பண்ணுறதுனால தான் நோய்கள் வருகிறது. சும்மா என்னங்க வாழ்க்கையில் நம்ம நிறைய வேலைகள் செய்கிறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்கிறோம். நேரத்தெல்லாம் இந்த மாதிரி தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாதுல்ல. அதனால் இந்த மாதிரி நமது உணவு எது? நோய்களை எல்லாரையும் மனிதர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கிற உணவு எது? காய்கறிகள் தான். காய்கறிகள் தான் மனித உணவுன்னா இல்லை இல்லை என்று யாராவது ஒருவரால் சொல்ல முடியுமா? பழங்கள் தான் மனித உணவு, காய்கறிகள் தான், பழங்கள் தான், கீரைகள் தான், கிழங்குகள் தான், பயிர்கள் தான், பருப்புகள் தான், கடலைகள் தான், இதுதான் மனித உணவு அப்படின்னா யாராலும் அதை மறுக்க முடியாது. அந்த வகையில் அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். மனித இனத்தை ஒன்று சேர்க்க வேண்டும். நாமெல்லாம் ஒன்று என்கிற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். எப்பொழுது மாமிசம் சாப்பிட்டார்களோ அப்பொழுதுதான் மனிதர்களுக்கிடையே பிளவுகள் ஏற்பட்டது, வேற்றுமை ஏற்பட்டது. மீன் எப்பொழுது மனிதர்கள் சாப்பிட்டார்களோ அப்பொழுதுதான் மனிதர்களுக்கிடையே வேற்றுமையும் பிளவுகளும் ஏற்பட்டது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சார் அப்பார்ட்மெண்ட்லலாம் போனீங்கன்னா மாமிசம் மீன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மீனெல்லாம் வாங்காதீங்க, இங்கே நான் வெஜிடேரியனுக்கு அலௌடு கிடையாது அப்படின்னு சில வீடுகளில் வாடகை கேட்கும்போது நான் வெஜிடேரியனுக்கு அலௌடு கிடையாது. அது மாதிரி அப்படி ஒரு ஆனால் காய்கறிகளுக்கு ஏதாவது தடை போடுவாங்களா யாராவது? காய்கறிகளுக்கு யாருமே தடை போட மாட்டாங்க. காய்கறிகளுக்கு வரவேற்பு. காய்கறிகள் என்னும் பொழுது அது ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. மாமிசம் என்னும் பொழுது அது மனிதர்களுக்கிடையே பிளவுகளை ஏற்படுத்துகிறது. மனிதர்கள் மாமிசத்தை சாப்பிடும்போது தான் பிளவுபட்டு போனார்கள், வேற்றுமை ஏற்பட்டது. ஒற்றுமை என்பது ஒற்றுமை தான் நமக்கு முக்கியம். நமக்கு மாமிசம் முக்கியமல்ல, மாட்டு இறைச்சி முக்கியமல்ல, மனிதர்களின் ஒற்றுமை தான் முக்கியம். அதனால் மனிதர்கள் அனைவரும் உடன்பட்டு ஒன்றுபடுவது உணவு முறையில் எதுவென்றால் அது காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான். அந்த வகையில் வந்து அதை உணவாக ஏற்றுக்கொள்ளும்போது உலகில் உள்ள அனைவருக்குமே நோய்களும் இல்லாமல் போய்விடுது. இன்றைக்கி நோய்கள் கூட மனிதர்களை வேறுபடுத்துகிறது. உனக்கு சுகர் இருக்கா? எனக்கு சுகர் இல்லை. உனக்கு ஆஸ்மா இருக்கா? நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நீ நோயாளி. நோயாளிகளையும் ஆரோக்கியமான என்னங்கிற மனிதர்களை எது வேறுபடுத்துது? நோய் தான் வேறுபடுத்துது. அப்போ எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும்போது அப்போ அந்த வகையில் மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கான். அப்போ எல்லோரையும் ஆரோக்கியமாக ஆக்குகிற உணவு எது? பச்சை காய்கறிகள். உப்பு சேர்க்காத பச்சை காய்கறிகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாகிடுவீங்க. நீங்கள் அதுவே மாமிசத்தை சாப்பிட்டா நீங்கள் ஆரோக்கியம் வந்துடும்னு உங்களால் சொல்ல முடியுமா? பச்சையாக மாமிசத்தை சாப்பிட்டா மனிதர்களுக்கு நோய்கள் வராது என்று சொல்ல முடியுமா? பச்சையாக மாமிசத்தை சாப்பிடவே முடியாது. அதை அரைக்கவே முடியாது. வழுக்கு கழுக்குன்னு இருக்கும். சரியாக வேகலைனாலே அதை சாப்பிட முடியாது. அதனால் பச்சை மாமிசம் தீர்வல்ல. அல்லது வேக வச்சு சாப்பிட்டாலும் அது உனக்கு கண்டிப்பாக நோயை தரும். ஆனால் காய்கறிகளை நீ வேக வைத்து சாப்பிட்டால் நோய் வரும், பச்சையாக சாப்பிட்டா நோயே வராது. அந்த வகையில் அப்போ அதை சாப்பிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பச்சை காய்கறிகள், இலைத்தலைகள், கீரைகள், கிழங்குகள் எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா உப்பு சேர்க்காமல் எதை வேக வைக்கணும், பச்சையாக சாப்பிட முடியாதோ அதைத்தான் வேக வைக்கணும். அந்த மாதிரி ஒரு உணவு முறையில் இதுதான் உணவு முறை. இப்படி பின்பற்றும்போது உலகில் உள்ள அத்தனை பேரும் ஆரோக்கியமானவர்களாக மாறிவிடுவார்கள். ஆரோக்கியம் உங்கள் முன்னாடி தான் இருக்குது. ஆரோக்கியம் தீர்வை சொல்லிட்டேன். ஆனால் அது இப்போ சொல்லுங்கள், உங்களை ஒரு பரிசோதனைக்காவது இவர் சொல்கிறாரே, இது வந்து உண்மையிலே ஆரோக்கியம் தேடுகிற மனிதரா நீங்கள்? இல்லை, உங்களுடைய நோக்கமே அது இல்லை. நீங்கள் ஆரோக்கியத்தை தேடலை, ஆடம்பரத்தை தேடுறீங்க. நோய் வந்தால் பரவாயில்ல, இந்த உடம்பை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நினைக்கிறீங்க. உண்மையிலே இந்த உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை. அப்படியும் நிலவு இருக்காங்க. ஆனால் நீங்கள் நோய் வந்தால் தான் தெரியும் ஆரோக்கியம் எவ்வளோ அருமையானது, பெரிய விஷயங்கிறது அப்போ தான் தெரியும். அந்த ஆரோக்கியத்தை தருகிற ஒரே விஷயம் பச்சை காய்கறிகள், பச்சை உணவுகள், உப்பு சேர்க்காமல் சாப்பிடக்கூடிய உணவுகள். அதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை தரும். அதுதான் மனிதர்களை ஒன்றிணைக்கப் போகிறது. நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியம் என்கிற அடிப்படையில் மனிதர்கள் அனைவரும் ஒன்றிணைய வைக்கப் போவது அந்த உணவுகள் தான். பிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான். அப்போ மனிதனுடைய உணவு எது? காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான். உப்பு சேர்க்கக்கூடாது.